ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டை அப்படியே கொடுக்காம இதே மாதிரி சர்ப்ரைஸாக கொடுங்க. வெல்கம் டு AVD கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சாக்லேட் சர்ப்ரைஸ் கேக். நான் அதுக்காக 10 ரூபா ஓரியோ பேக்கெட்லேருந்து 3 எடுத்திருக்கேன். 15 பிஸ்கட் இருக்குது. இப்போ இந்த பிஸ்கட்ஸை மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கலாம். பிஸ்கட்ஸில் பேசிக்காகவே பேக்கிங் பவுடர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். அதனால் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/4 கப் அளவு காய்ச்சாத பால். இதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் 1/4 கப் அளவு பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக 1/2 கப் மில்க் சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. கடையில் கிடைக்கிற மாதிரியே கப் கேக் வேணும், அதுக்காக நான் அன்றைக்கி பேப்பர் கப் யூஸ் பண்ணுறேன். பனியாரக்கல்லில் லோ ஃப்ளேம் வச்சு சூடுபடுத்திட்டு இதே மாதிரி பேப்பர் கப் செட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேட்டரை ஊற்றிக்கலாம். சப்போஸ் பேப்பர் கப் இல்லாமல் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த கப்புக்கு. இதே மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு சென்டரில் ஃப்ரீஸில் வச்சு எடுத்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாக்லேட் அப்படியே கிடைக்கும். ஒரு சில கிட்ஸுக்கு கேக்குள்ளே சாக்லேட் அப்படியே கிடச்சா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் அதனால தான் ஃப்ரீசரில் வச்ச சாக்லேட்டை இமீடியட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லாவா கேக் வேணும் அப்படின்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சென்டரில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கவர் பண்ணுறதுக்காக மேலே இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேட்டரை ஊற்றிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் கப் இல்லாமல் பண்ணுறவங்க கீ அப்படி இல்லைனா பட்டர் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரை அகைன் ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளே சாக்லேட் அப்படியே இருக்கணும்னா ஃப்ரீசரில் வச்ச சாக்லேட்டை இல்லை கடையில் வாங்கின சாக்லேட்டை இமீடியட்டாக யூஸ் பண்ணுங்கள். பத்தே நிமிஷத்தில் பனியாரக்கல்லில் சர்ப்ரைஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. AVD கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.